தம்பிய குரமான்களே ஒரு மாணவரை கண்டிர நீங்களே குரமான்களே ஒரு மாணவரை கண்டிர நீங்களே தம்பிய குரமான்களே ஒரு மாணவரை கண்டிர நீங்களே தம்பிய கைகள தம்பிய கட்டி தட்டிமா ஓடுதே தம்பிய கைகள தம்பிய கட்டி தட்டிமா ஓடுதே தம்பிய குரமான்களே ஒரு மாணவரை கண்டிர நீங்களே மான தேடி வந்திருக்காரு. மான தேடி வந்தவரே மாப்பிள்ள சிங்கம் ஐயா மச்சான் மன்னாரு உங்க அப்பா என்ன சொன்னாரு ஐயா மச்சான் மன்னாரு அப்பா என்ன சொன்னாரு ஏய் வாகானாய ஆலமரா ஆலமரா ஏ ஆலமரா அங்க வெள்ளத பரோராகிற தன்னை நன்னானே ஓரே தன்னை நன்னானே தானே நன்னானே சீரான ஏ செம்பகமே செம்பகமே எங்க செம்பகமே 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 ஏய் ஒக்கால ஓய் இது உன் தங்கச்சியா சும்மாரியா வண்டி இல்லையா நானே இந்த புள்ளைய முக்கி தக்கி நக்கி ரெடி பண்ணி இது வண்டி இல்லையா அது நீ ஒரே நல்லா தள்ளிட்டு போற அட பாவி மனுஷா இவன் இல்லையா யார் இது பா உன் மூக்கு இந்த புள்ள மூக்கையும் பாட்டாடா பொட்டப்பா இருக்கா அண்ணனுக்கு ஒரு மவுத்துக்கு சார் வண்டி இல்லையா அது சட்டாளி மாதிரி ஒண்ணுமே தெரியாத மாதிரி வண்டி நினைச்சு நான் குத்தாட்டம் போட்டுட்டேன் தங்கச்சி யாரு தங்கச்சி அடாடா செஞ்சு விட்டு அடாடாடான்னு குண்டிய திருப்பி நிக்கிறேன் பாப்பல ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா ஏன் குளிச்சுட்டு வந்திருப்பியா நான் வள்ளி நினைச்சு ஆட்டம் ஆடிட்டேயா சரி சரி இருக்கட்டும் ஆமா மாப்பிள்ள இருக்கட்டும் இப்போ என் மேற்கட்ட காவல்ல யார் இருக்கா என் தங்கச்சி யார் இருக்கா மாப்பிள்ள இன்னொரு விஷயம் என் தங்கச்சி வந்தோன்னா நீ வந்து கம்மன் இருக்கணும் சரி நான் என்ன பண்ணுவாங்க மான தேடி வந்தேன்னு இந்த பையன் முடித்தீங்களா இல்ல மாப்பிள்ள சரி மான தேடி வந்தேன்னு சொல்லு சரி வேற எதுவும் சொல்லிவிடாதவங்க மான தேடி வைக்கணும் சொல்லுவாங்க வேற அப்படியே சொல்லு போய் சொல்லிடுமா நம்மள மாதிரி போய் சொல்றதுக்கு இந்த உலகம் நீங்க ஒத்துழைப்பு தரிய உனக்குத்தான் நான் வந்திருக்கேன் காலையில் நாளைய முடிஞ்சு படங்கு வண்டியில ஏறிடாதீங்க கவனிப்பு பண்ணி வந்த ஒத்துழைப்பு முழுமையா இருந்து உனக்கு எல்லா மாமாவளையும் பார்த்து உங்களுக்கு நாடகம் வந்ததும் போதும்டா மக்களே இந்த கதையடா அடுத்த கட்ட காவல் இருப்பது யார வர சொல்லுங்க தங்கச்சி கூப்பிடுறேன் பாரு மாமா தங்கச்சி மருந்த மலைக்கு நீங்க வந்து பாருங்க முருகனுக்கு மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க ஈஸ்வர் மகனோட மனப்பட்டு பேசி பாருங்க தீராத விடைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க தீராவிட்டால் வந்து என்ன கேளுங்க மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க முருகனுக்கு நாடகத்திலேயே உனக்கு முக்கியமான இடம் நிக்கிற இடமே இதுதான். இந்த அந்த பிரிக்க அடிக்கிற அடி வார்த்தை எந்த பப்புன்னு கிட்ட பாடினாலும் உன் ஞாபகம் தான் வருது. நகர்ச்சி வெறி பிடிச்சில்ல மகாலட்சுமி இன்னைக்கு சிக்கிருச்சு பாவம். என்கிட்ட அக்கா தங்கச்சி மாத்தி மாத்தி பண்ற. அப்படி வாய்ப்பு. அப்ப நேத்து சங்கீதா வந்துச்சு. நீங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சியா? ஆனா ரெண்டு பேரும் உங்க இதுல சூடஞ்சு போறேன். அண்ணே அவர் யாரு? நம்ம இடத்துக்கு முரட்டு ஜீவராசி ஒண்ணு வந்திருக்குமா? ஜீவராசியா? இது இன்னும் தெரியல, ஒரு வித்தியாசமா இருக்கு. ஆளு முரட்டா இருக்குமா?
கொடுத்துச்சுன்னு வச்சுக்க மாமா கை ஒண்ணு சாட்டியா சரி நீனு ஒரு நோக்கத்தோட தான் இருக்க மாப்பிள்ள என்னையே இந்த அமுக்கிறிய உனக்கு உன் தங்கச்சி மாதிரி ஆளு கிடைச்சா என்ன ஒண்ணு பிதிக்கி எடுத்துடுவேன் நேரம் ஜலம் வேற பாதி வேற யாருண்ணே அவங்க இதை பிடிக்கிறது காரணம் ஆள் நல்லா இருக்காரு அப்படித்தான் முத பார்க்கும்போது வாட சாட்டமா அப்படித்தான் இருப்பாரு அப்புறம் போக போக அப்புறம் எல்லாருக்கும் தொய்வில் அடைஞ்சிடும் இப்ப சங்கீதா மாதிரி அந்த காலத்துல ஒரு காலத்துல நீங்க எல்லாம் நெஞ்சு இப்படி இருந்துச்சு கபடி பிளேயரு என்ன சொல்றேன் விவேக் ஐயா சொன்ன மாதிரி எப்படி இருந்தனா இப்படி ஆயிடுச்சு எதுக்கு வந்திருக்காரு இத பிடிக்க ஏய் என்ன கொய்யா பழம் மாதிரி காட்டுற மான பிடிக்காதுங்க மானு இப்படியா இருக்கு இல்ல மானு இப்படி போகும் ஆனா பிடிக்கணும் ஒரு தோரணையா சொன்னேன் மான பிடிக்க ஓஹோ பிடிக்க இல்லன்னு சொன்னீங்களா சொன்னனே ஆம்பளைக்கு ஆம்பளை சொல்லி யாரு கேக்குறா பொம்பளை சொல்லட்டு கிணத்துல சட்டார்னு குதிச்சேன் ஐயா இப்பெல்லாம் கிணத்துல தண்ணியே கிடையாது அதே பூரா தூத்துப்பட்டு பிளாட் போட்டாச்சு அப்புறம் என்ன பண்றது சரி நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க ஒரு வரவேற்பு கொடுப்போம் நான் மானு இல்லைன்னு நான் சொன்னேன் இந்த பிள்ளையும் பாத்தியான்னு கேட்டாரு இல்லைன்னு இந்த இடத்துக்கு தலைவி யாருன்னாரு என் தங்கை வள்ளி அப்படின்னு நீ கூட்டிட்டு வா நான் நேரடியா கேட்டுக்கிறேன் அப்படின்னு அப்படியே ரவுண்டு கட்டுறாரு பூனைக்குட்டி ரவுண்டு கட்டின மாதிரி கருவாடை கப்பிக்கிட்டு போகணும் ஒரு திட்டத்தோட இருப்பாரு போல அப்படியா என்ன வர வர உங்களுக்கு ஏறிக்கிட்டு போகுது ஆமாம்மா அப்படித்தான் ஏறேன் நாலு ஏறேன் அதுக்கப்புறம் சொனக்குன்னு போய் படுத்துக்கிறேன் சரி நீங்க என்ன பண்றீங்க இங்க நான் அந்த புறத்துல போய் தங்கை பஞ்சனைகள் விரித்து அந்த மல்லிகை பூ எடுத்து மலைச்சாரல் போல் கட 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 கடன்னு தூவி தூவி அந்த கட்டில் ஓரத்தில் எறும்பு மருந்து அப்படி சாரலாக தூவி இந்த பிள்ளைகள் அந்த மத்தனை போட்டு நாலு அமுக்கு புத்துக்கு புத்துக்கு உன்னால முடியுமா அது நாலு அமுக்கா உனக்கு யோகம் பத்தியா உனக்கு கவட்டுக்குள்ள மச்சம் கிடக்கு உனக்கு என் தங்கச்சி எப்படி சிட்டா பிட்டா இருக்கு ஜிம்முக்கு போனது மாதிரி உன் தங்கச்சி எப்படி அண்டா குத்துணி மாதிரி உண்டா இருக்கு அப்போ உனக்கு எனக்கு யோகம் ஏறிக்கிட்டு அடிக்குது எனக்கு அடிக்குதா உனக்கு அடிக்குதா உனக்கு தான் சொன்னபடி காலையில வேணில ஏறிடாதீங்க சரி மாப்பிள்ள கவனிச்சு விட்டுருவோம் சரி மாப்பிள்ள பக்கத்துல தான் நம்மளுக்கு எல்லாமே சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே கடல் கரைக்கு கூட்டிட்டு போய் சொன்னபடியே பண்ணி முடியல சரி மாப்பிள்ள பரவா போயிட்டு